ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் முதல் பகுதியை யாராவது வாசிக்கலாம்? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எல்லாரும் அப்படி இருந்த இடத்திலே கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே எங்களுக்காக நீ தருகிற இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் கட்டாயம் தங்கும் என்று ஆண்டவனோடு பேசினார். அந்த வார்த்தையை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளோட ஒப்புக் கொடுப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உடைய கரத்தில் எங்களே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனம் ஆண்டவரே எங்கள் மேல் வந்து பலித்து, எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே அந்த வசனம் பலித்து, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அது பலித்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தொடர்ந்து எங்களோடு பேசும். கரம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். வசனத்தை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கலந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய நம்முடைய தேவன் இந்த வசனத்தை என்னோடு பேசும் பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஆண்டவரே, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லியிருக்கிறீரே, இந்த வசனத்தை ஒரு வாக்குத்தத்தமாக இந்த வருஷம் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதுக்கு என்ன காரணம் ஆண்டவரே? காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் நீர் செய்யக்கூடிய தேவன் அல்ல. நீர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த வசனத்தை நீங்கள் எங்கள் சபைக்கு ஒரு வாக்குத்தத்தமாக, சபையாருக்கு ஒரு வாக்குத்தத்தமாக நீர் தந்ததற்கு என்ன காரணம் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது ஆவியானவர் எனக்குள்ள பேசினார். உனக்குள்ளும் இந்த சபையாருக்குள்ளும் அநேக கேள்விகள் இருக்கிறது. 19 வருடங்களை தாண்டி 20வது வருடத்திற்குள்ளே பிரவேசிக்கிற அருமையான இந்த பிள்ளைகளிடத்துல அநேக கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளில ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நாங்கள் வருஷா வருஷம் கேட்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதமான வசனங்களை நீர் என்னோடு பேசுகிறீர். ஆனாலும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்கள் நிலையாக, நிரந்தரமாக எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தில, எங்கள் தொழிலில, எங்கள் வேலையில ஆண்டவரே தங்குவதற்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. ஏன் ஆண்டவரே என்று அநேக கேள்விகள் உனக்குள்ளும் அருமையான சபையாருக்குள்ளும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தை ஆண்டவனோடு பேசின பொழுது மெய்யாகவே நான் ஆண்டவர் இவ்வளவு அருமையாக நம் இருதயத்தின் ஆழங்களை அறிந்து நம்மோடு பேசுகிற தேவன் என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். அல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்குள்ளே கூட அந்த கேள்வி இருக்கலாம். எத்தனையோ ஆசீர்வாதமான வசனங்களை நான் கேட்டும் கூட என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் தங்கலையே ஆண்டவரே, இந்த நன்மை என் வாழ்க்கையில தங்கவில்லையே ஆண்டவரே, என் குடும்பத்துல நிலையாக, நிரந்தரமாக இந்த காரியம் தங்காமல் போய்விடுகிறதே ஆண்டவரே. கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆண்டவர் அதற்காக தான் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. உதாரணமாக கடன் பிரச்சனைகளிலே கடந்த வருடத்துல நாம் ஆரம்பித்தோம். ஆண்டவர் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று பேசினார். அந்த கடனை அடைக்க கிருபை செய்தார். ஆனாலும் புதிய ஒரு கடன் உருவானது. ஒரு வியாதிக்காக நாம் ஜெபித்தோம். வியாதி சுகமானது. மறுபடியும் புதிய ஒரு நோய் நமக்குள்ளே உண்டாக ஆரம்பித்தது. வேலை தொழில் காரியங்களுக்காக ஆண்டவரே லாபகரமாக அது நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். லாபங்கள் வந்தது.
சிறிது நாள் ஆனோன்னு லாபம் போய் நஷ்டம் உண்டாக ஆரம்பித்து விட்டது. அது மாத்திரமில்லை, ஆண்டவரே என் கவலையெல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்தோம். அந்த கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றினார். திரும்ப சில மாதங்கள் கடந்த பிற்பாடு கவலைகள் மறுபடியும் எனக்குள்ளே வந்து விட்டது. அது மாத்திரமல்ல, எத்தனையோ அருமையான சகோதரிகள், அருமையான தெய்வ குடும்பங்களில ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்குகிறார்கள், ஏங்கினார்கள். குழந்தை வயிற்றிலே உருவானது, ஆனால் அந்த குழந்தை வயிற்றிலே தங்க முடியாமல் போய்விட்டது. இன்னும் எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறந்தது, பிறந்த குழந்தையை கூட தங்க முடியாமல் போய்விட்டது, பிள்ளையை இழந்து விட்டோம். இப்படி ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்தாலும் கூட ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாக என்னுடைய வாழ்க்கையிலே தங்காம ஆசீர்வாதம் போய் சாபமே அதிகமாக தங்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்ததினாலே தான் அநேகர் கேட்டோம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஆசீர்வாதம் தங்குவதற்கு பதிலாக ஆசீர்வாதம் வந்து போகிறது, சாபம் தங்குகிறது ஆண்டவரே என்று அநேகர் கேட்டிருக்கிறோம். அந்த கேள்விக்கு பதிலாக ஆண்டவர் சொல்கிறார், அருமையான பிள்ளைகளே, அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த 2009 வருடத்துல உன் குடும்பத்தின் மேலே, உன் தலையின் மேலே, உன் வியாபாரத்தின் மேலே, உன் வேலையின் மேலே, உன் ஊழியத்தின் மேலே என் ஆசீர்வாதங்களை தங்க பண்ண போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். அநேகருக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் தங்குவதற்கு பதிலாக சாபங்கள் தங்குகிறது? ஆசீர்வாதம் நிரந்தரமாக தங்குவதற்கு பதிலாக ஏனையா சாபங்கள் தங்குகிறது? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வேதம் சொல்லுது, அநேக தேவன் ஆசீர்வதித்த உடனே தேவனை விட்டுவிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை சார்ந்து கொள்கிறோம். தேவனை மறந்துவிட்டு தேவன் தந்த ஆசீர்வாதத்தை சார்ந்து கொள்வதனால தான் அந்த ஆசீர்வாதங்களும் போய் சாபங்கள் வருகிறது. ஒன்று தெரியுமா? தேவன் உன்னோடு தங்கி இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் உங்களோடு தங்கி இருக்கும். அல்லேலூயா. வேத புத்தகத்துல ஒரு வசனத்தை நீங்க வாசிங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்கள். யாத்ராகமம் 40வது அதிகாரம் 38வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக கர்த்தருடைய மேகம் பகலிலும் இரவிலே அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய மகிமையான மேகமும் அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வாசஸ்தலத்தில் தங்கி இருந்தது. தங்கி இருந்ததுனால அந்த பிரயாணங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. மேகம் எழும்பும் பொழுது பிரயாணப்படுவார்கள், மேகம் நிற்கும் பொழுது அவர்கள் தங்குவார்கள். தேவனும் அவரோடு கூட தங்கி இருந்ததுனால என்ன நடந்தது? செங்கடல் இரண்டாக பிளந்தது. அல்லேலூயா. உணவுக்காக அவர்கள் ஏங்கின பொழுது வானத்திலிருந்து தேவதூதர்கள் சாப்பிடுகிற உணவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் வாடின பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, வாசித்து பாருங்கள், சத்துருக்கள் அருமையான இந்த ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வந்த பொழுது ஆண்டவர் யுத்தம் பண்ணினார் என்று சொல்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எத்தனையோ நெருக்கடியான நேரங்களிலும் தேவன் அவர்களை தெளிவாக வழிநடத்தினார். காரணம் தெரியுமா? தேவன் அங்கே தங்கி இருந்தார். அல்லேலூயா. தேவன் அவர்களோடு தங்கி இருந்தார். தேவன் அவர்களோடு தங்கி இருக்கும் பொழுது ஒருவேளை வனாந்தரமான பாதையாக இருந்தாலும் வழி நடத்துதல் தெளிவாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, தர்மியான புதிய ஆண்டுல தேவன் உங்களோடு தங்குவதற்கு
நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் தங்குவாரானால் வேதம் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், ஆண்டவர் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். சங்கீதம் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசியுங்கள். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். வேதம் சொல்கிறது, சகரியா 14 அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். தேவன் தங்கும் பொழுது சுகமானது அங்கே தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இயேசுவோடு 3 நாள் ஜனங்கள் தங்கினார்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு. ஆனால் அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவர் அவர்கள் சோர்வடைந்து விடுவார்கள் என்று சொல்லி சோர்வையெல்லாம் மாற்றி ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. சீஷர்கள் இயேசுவை தங்களோடு தங்கிக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொண்டார்கள். இயேசு தங்கினார். அங்கே தங்கும் பொழுது ஆன்மீக கண் அவர்களுக்கு திறந்தது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தர்மியான இந்த கால வேளையிலே யாரை உங்களோடு தங்க வைத்தாலும் சரி, தங்க வைக்காவிட்டாலும் சரி, ஆண்டவராகிய இயேசுவை உங்களோடு தங்க வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒன்று, நீங்கள் அவரோடு தங்க வேண்டும், இல்லை அவர் அவரோடு தங்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்திலே பாருங்கள், வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 38 வசனத்தையும் 39 வசனத்தையும் வாசியுங்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரோடு அவர்கள் தங்கினார்கள். அல்லேலூயா. யோவான் 4 அதிகாரம் 40 வசனத்தை வாசிங்க. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா, ஜனங்கள் இயேசு தங்களோடு தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். சீஷர்கள் அவர் எங்கே தங்கி இருக்கிறார் விசாரித்து அவரிடத்தில் போய் தங்கினார்கள். அல்லேலூயா. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒன்று நீங்கள் தேவனோடு தங்கணும், அல்லது தேவன் உங்களோடு தங்கணும். அல்லேலூயா. அப்படி தங்கி இருப்பீங்கன்னா, ஆண்டவரோடு தங்கி இருப்பாருன்னு சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தங்கும். அல்லேலூயா. இதுதான் அருமையான வேத புஸ்தகம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சகோதரர்கள் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் தங்கும். ஒரு நிமிஷம் பார்க்கலாம். நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஆசீர்வாதம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி உம்முடைய மகன் மூலமாய் பேசப்பட்ட நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காக, உயிருள்ள வார்த்தைக்காக, உன்னதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் எங்கள் சிரசின் மேல் தங்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசின வேளாண் குருவை நினைத்து ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவரே,
ஆசீர்வாதம் தங்குவாளா ஆண்டவரே, ஆசீர்வாதம் தங்குவாளா என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வக்கர ஆண்டவர் கூட இருப்பதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வார்த்தை கொடுத்த அருமையான மகனுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. 19 வருடங்களை முடித்து 20வது வருடத்தை காண கிருபை செய்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீவரை பார்க்கிறோம் உடைய கிருபை நல்லது என்று சொல்லி ஆண்டவரே அவியானவரே ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவரே குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக நாள் கடந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை சேர்ந்த தங்குவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வக்கர கூட இருக்கட்டும் ஆண்டவரே, காத்துக்கொள்ள பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மீதும் அவருடைய ஆசீர்வாதங்களை தங்க பண்ணுவாராக. ஆமென்.